தலைப்பு துவக்கமும் முடிவும். அல்லேலூயா. துவக்கமும் முடிவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து பைபிளை நீங்க தியானிக்க போகிறோம். 20 நிமிஷம் செய்து கொடுக்கிறவங்களுக்கு முடிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க. யோபு 8:7 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 8:7 வாசிங்க. எல்லாரும் கேட்டுச்சா? யோபு 8:7 வாசிங்க. உம்முடைய துவக்கம் பிரதர் சிஸ்டர் திரும்ப உம்முடைய துவக்கம் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அது நானே பெரிய உதாரணம். பிரைஸ் தி லார்ட். சில பேச்சு வராது, ஊமையா இருந்த வாய் தொட்ட கத்த சொல்றவனுக்கு எங்க வீட்டுல அம்மா சொன்ன, எப்படிப்பா நீ பேச போற, எப்படிப்பா நீ வாழ போற, உன் பேச்சு சரியா வரலையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்னுடைய ஆரம்ப ஸ்டேஜ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அல்லேலூயா. அதே வசனமா யோபு சொன்னாரு, யோபு 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்காது. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாங்க, நீ பாட்டு பாட போற, நீ பிரசங்கம் பண்ண போற, ஒரு பேச்சே வராது, நீ படிக்கலையே. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, எப்ப இயேசுக்குள் வந்துட்டாலோ நீ நீதிமானா மாற்றப்படுகிறேன், உத்தமனா மாற்றப்படுகிறேன், கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரம் மாற்றப்படுகிறேன். அதுதான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரை பிரியப்படுத்துறோம்? இயேசுவை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வசனம் வாசிக்கிறோம். நம்முடைய துவக்கம் ஆரம்ப ஸ்டேஜ் ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். எத்தனை வருஷம் வாசிக்கிறீங்க? யோபுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. 10 பிள்ளைங்க இழந்து போயிட்டாரு, இறந்து போயிட்டா. கர்த்தர் சொல்றோம், எல்லாம் இழந்து போச்சு, சொத்தெல்லாம் போச்சு, சாத்தா எல்லாத்தையும் பிடிக்கிட்டோம். கர்த்தர் சொல்றோம், உடம்பெல்லாம் குஷ்டம் போல ஆயிடுச்சு, புழுக்களை கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லாம் விலகி போயிட்டாங்க. நம்ம மனைவி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? தேவனை தூஷித்து அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கோ, சூசைட் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனைவியே சொல்றாங்க. அதை கேட்டு யோபு சொல்றாரு, நீ பைத்தியக்காரி போல பேசுறியே, கஷ்டம் வந்திருக்கு, பரவாயில்ல, கர்த்தர் காப்பாற்றுவார். உபத்திரம் வந்திருக்குது, கர்த்தர் காப்பாற்றுவார். பிரச்சனை வந்திருக்குது, கர்த்தர் காப்பாற்றுவார். வியாதி வந்திருக்குது, கர்த்தர் சுகமாக்குவாரு. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சா, கர்த்தர் சுகமாக்குவாரு. இழப்பு ஏற்படுதா, கர்த்தர் சுகமாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. யோபு உடம்புல புழுக்கள் கொட்டுச்சான், பூச்சா கர்த்தர் சொல்றான், உடம்பு அழுகி போச்சு. ஆனா அதே யோபு கர்த்தர் திருப்படி கர்த்தர் கொடுத்தார். முடிவு சம்பூர்ணமாயிடுச்சு. அல்லேலூயா. 3 பெண்கள் பிறந்தாங்க, அழகா பிறந்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். 7 ஆண் பிள்ளைங்க அழகா பிறந்தாங்க. எப்படி இது ஆச்சு? உடம்புதான் கெட்டு போச்சு, ரத்தம் கெட்டு போச்சு. கர்த்தர் தலைகளை மாற்ற ஆரம்பிச்சார். நல்லா கவனிங்க. உலகத்தில் ஒரே ஒரு கடவுள், ஒரே ஆண்டவர், ஒரே கர்த்தர், இயேசு கிறிஸ்து மட்டும். கொண்ட யாரும் பாக்கியவான்கள். தேவ ஜனமே, எத்தனை கஷ்டம் வந்தாலும் இயேசு மாற்ற விடாதீங்க. இயேசுக்காக, ஆண்டவருக்காக நீ வாழ தீர்மானிக்கலாம். குடும்பத்தை முடியும், யாருமே அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. பிள்ளைங்க இழப்பு, சொத்து இழப்பு, உடம்பு கெட்டு போச்சு, எல்லாம் போச்சு. வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. சொந்தம் திட்டுது, நண்பர்கள் திட்டுறாங்க. இயேசு கும்பிட்டியே, தோற்றம் பண்ணியே, ஜெபம் பண்ணியே, நல்ல பாட்டுலாம் பாடியே, எங்க போச்சு விசுவாசம்? அருகி போச்சு. உடம்புல கர்த்தர் ஸ்தோத்திரம். யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு தூஷிக்கவே இல்லை. ஆண்டவரே தூஷிக்கவே இல்லை. எத்தனை தூஷிக்கல, நான் வாழ்ந்து பாரு. சாத்தான் தோற்றுவான், நீ தான் ஜெயிப்ப, நீ தான் ஜெயிப்ப, நீ தான் ஜெயிப்ப, நீ தான் ஜெயிப்பீங்க. ஜெயிக்கவே பாரு. அர்த்தமா இருக்கும், அசிங்கமா இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். முடிச்சு கொடுப்பா, நம்பரை பார்க்கணும். நீங்க உட்கார்ந்து யோசிக்க உயர்த்த ஆரம்பிச்ச உலகம் ஆச்சரியப்படும், சொந்தம் ஆச்சரியப்படும், நண்பர் ஆச்சரியப்படும். எப்படி உயர்த்தப்பட்டேன், எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டேன், அவசரமா இருக்குது. என்ன காரணம்? இயேசு என்னை உயர்த்தினார், இயேசு உயர்த்திருக்கிறாரு. தொடர்ந்து மோசமா கிடந்துச்சு, கிடந்தேன், பாவத்துல கிடந்தேன், அசுத்தத்துல கிடந்தேன், அநியாயத்துல கிடந்தேன், தள்ளப்பட்டு கிடந்தேன். இயேசு தூக்கி உயர்த்த ஆரம்பிச்சாரு, பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. கத்த சாப்பாடு போறாரு. இன்னொரு இயேசு நாமத்துல கடவுளாக வாழ்ந்துகிறேன். ஊழியத்துக்கு வந்து 45 வருஷம் ஆக போகுது. ஒரு சின்ன ஒரு காரணம் இல்லை. ஏன் தெரியுமா? கத்தரை கெட்டியா பிடிச்சுக்கிறேன்.
நீ பெரிய பணக்காரனா இல்ல, கடன் எல்லாம் வாழ்ந்துருக்கிற. பிள்ளைங்க இருக்கு, குடும்பம் இருக்குது, எல்லாம் வாழ்க்கை. கர்த்தர் சொல்றேன், கர்த்தர் நடத்துறாரு, கர்த்தர் போஷிக்கிறாரு, முடிவு சம்பூர்ணமா இருக்குது. தேவச்சனமே, அன்பு சகோதரம், அன்பு சகோதரி, நீ சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற, உங்க முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உங்க பிள்ளைங்க முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உங்க பிள்ளைங்க முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பிள்ளைங்க முடிவு நேர்மையா இருக்கும். உங்க பிள்ளைங்க முடிவு அழகாக இருக்கும். ஆமென். எத்தனை ஆமென் சொல்றீங்க? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி வசனம் வாசிக்கிறோம். உடைய துவக்கம் அற்புதமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஹalleluya. சொல்லுவாங்க, போய் பாரு பஸ் சேர்ந்துட்டீங்க, என்ன பஸ் சேர்ந்துட்டீங்க, என்ன பஸ் சேர்ந்துட்டீங்க. எங்கெல்லாம் பாருங்க, ஆஸ்திரமா இருக்கிறோம், 4 கார் வச்சிருக்கிறோம், 4 வீடு வச்சிருக்கிறோம், நிறைய கும்பி கழுத்துல கத்துக்கிறோம். இதுல கையில ஒரு 10 சவரம், இது 10 சவரம், ஒரு சவரத்துக்கு 10 ஆசீர்வாதமா இருக்கிற. இது ஆசீர்வாதம் இல்ல, இது குப்பைக்கு போறது இல்ல, மண்ணுக்கு போறது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லி தருகிறேன், ரொம்ப டெத் ஆயிட்டாங்க, குண்டான உடம்பு. 2 பசங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, 2 பசங்க இந்தியாவில் இருக்கிறாங்க. டெத் எடுக்க 2 நாள் ஆயிடுச்சு, பாடி உப்பி போச்சு. அம்மா கையில 3 மோதிரம் போட்டுக்கிறாங்க, சத்துவம் அம்மா கையில. அது ஸ்ட்ராங்கான மோதிரம். ஒரு மோதிரம் 1.25 சவரம், ஒரு மோதிரம் 1.5 சவரம். எடுக்கவே முடியல, ஒரு பாடி வீடு. கர்த்தர் ஸ்தோத்திரம். பெரியப்பா வந்து இறங்குறாரு, 2 நாள் கேஷ். ஹalleluya. ஒரு பையன் சொல்றான், கை வெட்டி எடுத்துரு. சொந்த பிள்ளை சொல்றான். இந்த பையன் சின்ன பையன் அழுகுறான், அப்பா அண்ணா வாடா, அம்மா கைனா செத்துறாங்க. அவங்க கையை பத்தி தான் கேட்கிறேன். ஹalleluya. கர்த்தர் போராட்டமாச்சு, பாடி எடுக்க போறாங்க. எங்க கல்லறையில எல்லாம் பேசி முடிச்சு வாங்க, செத்துக்குற பாட்டு தரேன்னு கட் பண்ணி நேரத்தில் கம்ப்ளீட் எடுத்துட்டாங்க. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. நான் நம்பிக்கை என்ன தெரியுமா? வெள்ளி பொண்ணு மகன் இயேசு தான். என் சொத்து ஆண்டவர் தான், என் முடிவு ஆண்டவர் தான். சோறுக்குதில்ல, கத்திரதான் வாழ்ந்து பார்த்தது, அவர்கள் ஓடியே தீருவேன், அவர் உணர்த்தியே தீருவேன். சத்தமா சொல்லுங்க. உயர்த்தி சாதனைக்கு ஒளி சேர்த்த சாப்பிடுறாங்க. நம்பிக்கை இருக்குதா? சத்தமா சொல்லுங்க. முடிவு ஊழியம் தான். ஏன்னா தோற்ற அற்பமா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் யாரும் மட்டும் விட்டுறாதீங்க, இயேசு மாத்திரம் விட்டுடாதீங்க. வெற்றிமா பிடிச்சுங்க, தோற்று போகவே மாட்டீங்க. என் பிரதிபலிக்க அண்ணாடி சகோதரன் பிரதிபலிப்பு. ஹalleluya. ஒரு வாழ்க்கை எத்தனை கஷ்டம், எத்தனை போராட்டம் இருக்கு, கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷன். ஆனா திருமணத்துக்கு திருமணம் சிறப்பாக கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆச்சரியமா இருந்துச்சு. அவருக்கு ஏற்ற நல்ல ஒரு மருமகன் கிடைச்சிருக்கிறார், மாஸ்டர் மருமகன். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹalleluya. யார் பண்ண காரியம்? கர்த்தர் பண்ண காரியம், தேவன் பண்ண காரியம். இந்த வாழ்க்கையில யாரும் பிலீவ் பண்ணாதீங்க. யாரும் நம்ம இயேசு மாத்திரம் பிடிச்சு திருமணம் சிறப்பா நடக்கும். கர்த்தர் பணத்தை அனுப்பி கொடுப்பாரு, செல்வத்தை அனுப்பி கொடுப்பாரு, கர்த்தர் நடத்துவாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? யோசிங்க, என்கிட்ட ஒண்ணு இல்லையே, என் பாக்கெட்டு காலி, எப்படி நடக்கும்? ஒரே ஒரு காரியம், தோன்றது ஆண்டவர் தான், முடிக்க போறது அவர் தான். பார்த்து கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி, கரம் பிடிச்சது அவர் தான், கொண்டு போய் சேர்க்க போறது அவர் தான். வாசிக்கிறீங்களா? கரம் பிடிச்சு கொண்டு சேர்க்கப்படலாம் அவர் தான். அவர் வசனம் வாசிக்கிறோம், ஒரு தோற்ற அற்புதமா முடி எப்படி இருக்கும்? அதே யோகமும் கத்த பிள்ளைங்க பிறந்தாங்களா? சொல்லுங்க பிரதர். இப்ப ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க? அம்மா கேட்டு பிள்ளை போய் செக் பண்ணி பாக்குறாங்க இல்லையா? அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருக்குது, அம்மாக்கு எய்ட்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாக்குறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிள்ளைக்கு எய்ட்ஸ் இருக்குமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். அங்க பாருங்க, உடம்பெல்லாம் அழுகி போச்சு. யோபுக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் விடல. கடைசியா சுகமாக்கி சாட்சியா வைத்து பிறந்த 10 பிள்ளைங்க பிறகு, அதே 10 பிள்ளைங்க திரும்ப பிறகு. கைவிட்டாரா? பைபிள்ல சாட்சி இருக்குதா? சொல்லுங்க. பைபிள் சாட்சி இருக்குதா? இதை கட்டி நடந்த சம்பவமா? நடந்த சம்பவம், நடந்த காரியம், கட்டு கதை அல்ல. பைபிள் கட்டில நடந்த சம்பவம் பைபிள். சத்தமா சொல்லுங்க. ஒருத்தர் போனா சொல்லப்பட நடந்த யோகம் இருந்தாரு, கஷ்டப்பட்டாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். யோகம் இருந்தாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அப்ப வாழ்க்கையில ஆண்டவர் ஸ்தோத்திரம் நடக்கும். எத்தனை பத்திரம் வந்தாலும் திரும்பி பார்க்கலாம், இயேசு வாங்கி போயிட்டே உயர்த்தப்படுவீங்க, சம்பூர்ணமா வாழ்வீங்க, சமாதமா வாழ்வீங்க, மகிழ்ச்சியா வாழ்வீங்க. கர்த்தர் தான் உங்க வழி, தேவன் தான் உங்க வழி. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வாக்கிய வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், முதல் புஸ்தகம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 50:19 வாசிக்கலாம். ஆதியாகமம் முதல் புஸ்தகம் ஆதியாகமம் 50:19. யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள்
தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க? ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க? ஏன் இயேசு ஏற்றுக்கிட்டீங்க? உதாரணம் சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்க, சொல்லுங்க பிறகு. நான் ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்கு போனேன். எதுக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? எதுவும் இயேசு ஏற்று பண்ணீங்க? கம்பெனி பாக்குறீங்க, ஜோம் பாத்துருக்கீங்களா? ஆண்டவரே என்ன ஆசீர்வாதம், என் பிள்ளை ஆசீர்வாதம், வீட்டுக்கு ஆசீர்வாதம், இயேசு மாத்திரமா அல்லேலூயா. பாத்துருக்கீங்களா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பீராக, என் பெரிய பிள்ளை ஆசீர்வதிங்க, என் சின்ன பிள்ளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஜெபம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு நீ ஜெபிக்காத, அவர் பார்த்து தான் உன்னை மற்றவங்க ஜெபம் பண்ணு. யோபு யாருக்கா ஜெபம் பண்ணாரா? சொல்லுங்க, யாருக்கா ஜெபம் பண்ணாரா? அவருக்கா ஜெபிக்கிறேன், ஸ்நேகிதா ஜெபம் கன்சிடர் மாத்துறாரா? அப்புறம் என்ன விசுவாசிக்கிறேன்னா, ஆண்டவர் ஏன் தெரிஞ்சு கொண்டாருன்னா மற்றவங்க ரட்சிச்சலை கொண்டு வரணும். சத்தமா சொல்லுங்க. யோசேப்பு சொல்றாரு, நான் செத்து எனக்கு உள்ள போட்டுப்பாங்க, ஏற்கனவே கர்த்தர் காப்பாத்தினாரு, அநேக மக்கள் சபைக்குள்ள கொண்டு வரணும். ஊழியக்காரர் விசுவாசிக்கிறீங்க, ஐயா ஒரு ஊழியக்காரர், ஐயா ஒரு ஊழியக்காரர், எல்லாரும் ஊழியக்காரர் தான். இயேசு பயன்படுத்தாமலும் சத்தமா சொல்லுங்க. ஊழியம் என்பது எனக்கு மட்டுமல்ல, முதல் ஊழியம் கர்த்தர் சொல்றோம். ஊழியம் என்பது வாய்ப்பது ஊழியம், பெருக்கிறது ஊழியம், ஜெபம் பண்றது ஊழியம், டாக்ஸ் பண்றது ஊழியம், அதே சொல்லுவோம். எல்லா ஊழியம் தான். சொல்லுங்க. சொல்றாரு, நடந்து வருகிறபடியே கர்த்தர் ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு வாசிக்கலாம். உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணாரு. யோசனை மொழியில போட்டாங்களா? சொல்லுங்க. யோசனை மொழியில போட்டாங்களா? போட்டாங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்களா? டிஸ்டர்ப் பண்ணாங்க. சிறையில போட்டாங்களா? போட்டாங்க. ஆனா முடிவு என்னாச்சு? மந்திரியா மாறிட்டார். சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப யோசிக்கிறீங்க. நீங்க போல யோசிக்கிறீங்க. யோசிச்சு சிறையில போட்டாங்களா? குழியில போட்டாங்களா? அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்களா? சாப்பாடு போல டிஸ்டர்ப் பண்ணாங்களா? எல்லாம் பண்ணாங்க. அப்ப யோசிச்சு சொன்னாரு, சிறைக்கு போனது நன்மைதான், குழியில போட்டது நன்மைதான், என் முடிவு நல்ல கர்த்தர் மாத்தினாரு. அதற்காக எகிப்தை மீட்டெடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பத்திரம் வந்தாலும் சரி, நீ சொல்லுங்க, நன்மைக்காகத்தான், தீமைக்காக அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். நன்மைக்காகத்தான் சொல்லுங்க. என்ன நன்மைக்காகத்தான்? தலைவலி நன்மைக்காகத்தான், வயிற்று வலி நன்மைக்காகத்தான், மூட்டு வலி நன்மைக்காகத்தான். சொல்லுங்க. இரும்பு நன்மைக்காகத்தான், தலைவலி நன்மைக்காகத்தான். சாதியில் ஒழுங்கா வருவா, இல்ல வீட்டுல உட்காந்துருப்பேன். வயிற்று வலி சர்ச்சை வயிற்று வலிக்கு சண்டைக்கு சபைக்கு ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்மைக்காகத்தான். அப்ப யோசேப்பு சொல்றாரு, நன்மைக்காகத்தான் என் முடிவு கர்த்தர் மாற்றி விட்டாரு. அல்லேலூயா. முடிவு மோசமா தான் ஆரம்பமா, முடிவு சம்பவம். அல்லேலூயா. யோசேப்பு ஆரம்பம் ரொம்ப மோசமாச்சு, முடிவு சம்பவம் கர்த்தர் மாற்றினார். அவனாமான கடைசி எகிப்தை முன்னியமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மாற்றுவாரா? முன்னிய மாற்றுவாரா? பொறுமைகளுடைய அர்த்தம் நடக்குமா? சொல்லுங்க. விசுவாசம் அர்த்தம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். நீ பொறுத்து செய்து பாரு, உன் முடிவு சம்பளமா செய்து முடிப்பார். நம்பரை மாத்திரம் ஆண்டவரே, என் முடிவு நன்மையா முடியும். கையை உயர்த்தி ஏதாவது கையை உயர்த்தி, என் முடிவு நன்மையா இருக்கணும், என் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும், என் முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லு. அப்படின்னு வாய்க்காட்டு அறிக்கை செய்ய, வாய்க்காட்டு சொல்லு, ஆண்டவரே என் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். சமைச்சிருப்பாங்க, ஒரு மந்திரம் வச்சிருப்பாங்க, ஒரு திட்டி இருப்பாங்க, நீ செத்து போடுவ, நீ மண்ணா போடுவ. நீ சொல்லு, நான் மண்ணா போக மாட்டேன், மகிமையா வாழ்வேன். கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எங்க மண்ணு வாங்கி போட்டாங்க, எங்க சாபத்தை கொடுத்தாங்க, எங்க மந்திரம் வச்சாங்க, எதுவுமே பலிக்கவே இல்லை. கர்த்தரை காப்பாத்திருக்கிறாரு, தேசனை காப்பாத்திருக்கிறாரு. எந்த மந்திரம் பலிக்கவே பலிக்காது. தேவ அபிஷேகம் இருக்கிறது, வண்ணமா இருக்குது, அக்னி இருக்கு, வண்ணமா இருக்குது. மரியாமா பாருங்க, அமைதியா
எத்தனை வந்துடும் வீட்டுல குடும்பத்துல போராட்டம் டக்குனு நெஞ்சாச்சும் மூச்சுட கஷ்டப்படுவாங்க, உயிரை புறப்படாயிடும், உடனே சுகமாகிடுவாங்க. பல வருஷம் பார்த்துங்க சகோதரி மரியமாக பல கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. பயமான போராட்டம், ஜெபிக்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு 4 பேரும் பத்தி 5 பேரும் பத்தினா 4 பேரும் பத்தி எடுத்தாங்க. கத்தர் சொல்லுங்க, கத்தர் மாத்திட்டாரு. நல்லா இருப்பாங்களா, சுத்தமாக எதிர்பார்த்தோம்னா வேற என்ன பண்ணாங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க, கத்தர் நினைச்சாலே அதை யாரும் தடுக்கவும் முடியாது. கத்தர் ஆஸ்வதிக்க துவங்கிட்டாருன்னா தடுக்க முடியாது. வரும் நம்பர் மாத்து கை உயர்த்தி ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சாருன்னா யாரும் தடுக்க முடியாது. எந்த மன்றம் தடுக்க முடியாது, எந்த மனுஷன் தடுக்க முடியாது. கத்தர் உயர்த்த ஆரம்பிச்சாலே உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பேன், ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். கத்தர் உயர்த்தி கொண்டு வருவது சொல்லுங்க. கத்தர் செய்ய செய்யாது. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? சாமமா இருக்க, சம்பூர்ணமா இருக்கும். அப்படிலாம் ஒன்றுதான் உட்கார்ந்து இருக்கீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேதனைப்படும். ஆண்டவரே எப்பொழுது எப்படி இருக்கு ஆண்டவரே, எப்படி இருப்பாங்க ஆண்டவரே, யோசிக்க ஆரம்பிக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, எப்பொழுது முடியும் சம்பூர்ணமா இருக்கும், எப்பொழுது முடியும் ஆசீர்வாதமா இருக்கும். என்ன கட்டு நடக்க போறாரு, தேவன் செய்வார். நம்மள மாத்திரம் எங்க மேல வைத்து யோசப்பு பெரிய உதாரணம், யோபு பெரிய உதாரணம் பைபிள்ல. ஆமென். அதைய சொல்லுங்க பார்க்கலாம். மேல உயர்த்தி பெரிய செய்வாரா? பணத்து முக்கியம் இல்ல, முடிவுதான் முக்கியம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய உயர்த்தி. மனுஷனுடைய திட்டம் வேற, தேவ திட்டமே வேற. மனுஷனுடைய பார்வை வேற, தேவ பார்வையே வேற. கர்த்தருடைய சித்தமே வேற, தேவ சித்தமே வேற. ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. மேல உயர்த்தி கர்த்தர் உயர்த்த போறாரா? சம்பூர்ணமடைய போறீங்க. எவ்வளவு சபிக்கப்பட்ட ஒரு கஷ்டப்பட்டாலும் இவங்க சொல்லிதாரு, நீ சபி விட்டுட்டு என்ன பண்ணு, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா தான் இருக்கும். நான் தலை முடிஞ்சு போட மாட்டேன், தலை நிமிர்ந்து வாழ்வேன், நான் உயர்த்தப்பட்டு வாழ்வேன். நிச்சயமா செய்வார். நம்புறீங்களா? யோசிப்பு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு கஷ்டம் நினைச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் சொந்த சகோதரன் பகைக்க ஆரம்பிச்சான், சொந்த சகோதரன் புரிய போட்டான், சொந்த சகோதரன் எகிப்து நிச்சயப்பட்டான். இத்தனை காலம் தாண்டி வந்தான் அவன். தரிசனம் கிடைக்கிறது. சிறசாலைக்குள்ள போறான், சிங்காசனம் காத்து இருக்குது. யோசேப்பே சிறப்பட்டு வாப்பா, சிங்காசனம் காத்து இருக்குது. சோர்வு உட்கார்ந்து இருக்கிற, பயத்துல உட்கார்ந்து இருக்கிற, நடுங்கி உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு சிங்காசனம் காத்து இருக்குது. எங்க அசிங்கப்பட்டியோ அதே ஸ்பாட்டோட கட்டை ராஜாவை பயத்தான் போனாங்க. எந்த ஸ்பாட்ல எந்த இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எவ்வளவு கேவலப்படுத்தினாங்களோ மனசு சொல்லுது, அந்த வரையை கேவலப்படுத்தினாங்களே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதே கர்த்தர் ராஜாவா இருக்கிறார். உனக்கு சோர் பொடி காப்பாற்றுவேன். விசுவாசிக்கிறீங்களா? தொட்டு கும்பிடுவாங்க, ஐயா மனுஷங்கப்பா ஏதாவது பேச தப்பு செஞ்சேன், கர்த்தர் கேட்க வைப்பாரா? பக்கத்துல ஏசப்பா இருக்கிறார். உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவரே சம்பூர்ணமாக அழைக்கப்பட்டது. எத்தனை சோதனை சோதனையாலும் மன தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே எப்படி சம்பூர்ணமா இருக்கும், எப்படி சமைச்சாங்க ஆண்டவரே, எப்படி ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. செய்வன் மாத்திரம் நல்ல மேல உயர்த்தி
அனைத்து சம்பளமடைய செய்ய போறாரு. நான் போற்றுகிற பிறகுல ஜெயிக்க பிறந்திருக்கிறேன், சத்துரை உடைக்க பிறந்திருக்கிறேன், சத்துரை மேற்கொள்ள பிறந்திருக்கிறேன், சத்துருக்காக வாழ பிறந்திருக்கிறேன், சத்துரு முன்பாக வாழ பிறந்திருக்கிறேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வரப்படுத்தப்படாரா, யோசிப்பு உயர்த்தினாரா, உயர்த்தினாரா, உண்மையை உயர்த்தப்படாது. எவ்வளவு கஷ்டப்படுறியோ ஸ்தோத்திரம் பண்ணிச்சே ஒரு நாள் சொந்த வீட்டை குடியிருக்க போறேன், சொந்தமாக வாழ போறேன். ஹalleluya. கர்த்தர் மனதை இறங்கிச்சே இருக்குது, கர்த்தர் பிரசன்னம் இறங்கிச்சே இருக்கு, கர்த்தர் மனதை இறங்கிச்சே இருக்கு, கர்த்தர் கோபத்தோடு நிறைவேற்றப்படுகிறது. இந்த பாவங்களுக்கு மனதுக்குள்ளே அபிஷேகம், மனதுக்குள்ளே அபிஷேகம் மனதை இறங்கிச்சே இருக்குது. ஹalleluya. கர்த்தர் செய்வார். கரத்தை உயர்த்தி ஹalleluya, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் கரப்பிடித்து இருக்கிறாரா? இன்னொரு வசனம் வாசிக்க நான் முடிக்க போகிறேன். எபிரேயர் 12:1 வாசிங்க. எபிரேயர் 12:1 வாசிங்க. எபிரேயர் 12:1 வாசிங்க. கடைசி புத்தகம் போய் வரோம். எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, வாசிமா தெரிய வாசிங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் கடமாற்றம் வருது, கடமாற்றம் வருது. திரும்ப வாசிங்க, திரும்ப வாசிங்க, திரும்ப வாசிங்க, திரும்ப வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற. அப்ப துவக்கம் யார்தான்? வாழ்க்கைய சொல்லுங்க. யார்தான் துவங்கினாரு? முடிக்க போறது யார்தான்? அதையெல்லாம் சொல்லுங்க. இந்த கேப் நிறைய பிரச்சனை வரும். துவக்கிறது அவர் தான், விசுவாசம் முடிக்கிறதும் அவர் தான். ஆனா தைரியமாக ஜெயிக்க முடியும். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி அத்தனை விசுவாசம் கேள்வி. துவக்கிறது யார்தான்? வாழ்க்கைய ஏசப்பா தான். முடிக்க போறதும் ஏசப்பா தான். அது உறுதியா இருக்கணும், ஜபத்துல தரித்திருக்கணும், கர்த்தரை உங்களை பின்பற்றி இருக்கணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும், கர்த்தருக்காக வாழ ஆயத்தமா இருக்கணும், இயேசுவை ஓடிக்கொண்டே இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இப்ப இருந்தா தான் முடிவு சம்பளமா இருக்கும். சொல்லுவோம் ஹalleluya. வாழ்க்கை பயணத்திலே மிகவும் Thank you.
ஆரம்பிச்சிட்டாருன்னா முடிவு யாரும் கூடவே முடியாது. முடிவு சம்பூர்ணம் தான். யார் குளிக்கிட்டாலும் சரி, என்ன டிஸ்டர்ப்னா சரி, முடிவை யாரும் கூடவே முடியாது. இந்த முடிவுல ஆண்டவர் கட்டுறாங்க. விசுவாசம் போகிறது அவர் தான், விசுவாசம் முடிக்க போதும் அவர் தான். ஏசப்பதான் நம்பிக்கையோட வாழ்ந்து பாருங்க, முடிவு சம்பூர்ணமா. யோசிப்பின் முடிவு மந்திரியா மாறணும், யோபின் முடிவு மகிழ்ச்சியா மாறுச்சு. ஆனா உங்க முடிவு மற்ற மகிமை மாற்றுவாரா? வாழ்க்கையில ஒரு முடிவு இருக்குதா? முடிவோடு இருக்கிறீங்களா? நிறைய சொல்றோம், செத்துட்டு போறேன், நீ சாவண்டி அவசியமே கிடையாது, செத்த நரகம் தான் நீ போனோம், கத்தருக்கு வரை வெயிட் பண்ணேன், செத்த கொண்டு போய் சேர்க்கிறேன். என் முடிவு மகிமை, உன் முடிவு சம்பூரணம், உன் முடிவு ஆசீர்வாதம், முடிவு தேவ மகிமை. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு ஒரு வார்த்தை வாசனை பிடிக்கலாமா? சங்கீதம் 73 கர்த்தரை சொல்ற 23 வாசிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசிக்கிறோம். உம்முடைய சத்துருக்களை மறவாதேயும், உமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அமளிய பார்த்து வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவாசிங்க 73:24 சங்கீதம் வாசிங்க. 73 நான் முடிக்கிறேன். 73:24 கடைசி வாசிங்க. ஒரு ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே முடிவு என்னவா இருக்கும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்லாவே இருக்க மாட்டேன், அப்படியே கட்டி கொடுப்போம். இல்லையா என்னவோ சொல்ல முடியாது, ஒன்றும் நடக்க போகல. அல்லேலூயா. கையை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, முடிவு மகிமையா சுத்தி மந்திரம் வைப்போம், வீட்டுக்குள்ள மந்திரம் வைப்பான், சாப்பாட்டுல மந்திரம் வைப்பான். என்ன பண்ணாலும் இந்த ஜீவன் தேவனுடைய கையில் இருக்குது, சபை கையில் இருக்குது. யாரும் பறிக்க முடியாது, யாரும் அழிக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது. உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே முடிவு என்ன ஆகும்போது செத்துட்டா முடியல முடிஞ்சு போச்சுங்க. சட்டப்பட்ட ஆசிரியர் விசுவாசிக்கிறீங்க முடிவிலே மகிமையில கத்தனை ஏற்றுக்கொள்ள போறாரு. எல்லாம் சபைக்கு வர பாட்டு பாடுற கத்தனை துதிக்கிறேன், எதற்காக முடிவு மகிமையில போப்பாரு. நீ மகிமை பிரவேசிக்க போற, அழிஞ்சு போது கிடையாது, நடுக்குள் போற மகிமையை பிரவேசிக்க போற. இந்த மகிமை தான் பண்ணவர் ஆட்சியம், இந்த மகிமை தான் பண்ணவர் ஆட்சியம், இந்த மகிமை தான் எஸ்தப்பா அங்கே பிரவேசிக்க போற, அந்த மாதிரி தங்கி இருக்க போற, அதை பத்தி வாழ போற. ஒரு மரணமே இல்லை, யாருமே இல்லை, கத்தனை உருவாக போற. சொல்லுங்க, முடிவு மகிமை, முடிவு சம்பூரணம், முடிவு ஆசீர்வாதம், முடிவு ஜெயம். முடிச்சு கொடுத்தா நம்பரை மாத்திரம் கையை உயர்த்தி ஆசிர்வாதம் கூட செய்வாரா? சொல்லுங்க, தத்த தாமே வார்த்தையில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார்.